ஒரு அழகான கிராமத்தில் பேய் ஒன்று நைட்டானா ஸ்கூட்டியில் பிரியாணி விற்றுட்டு போகும். அதுவும் அந்த பிரியாணி 1 ரூபா தான். அது ரூபத்தில் இல்லாமல் ஒரு பாட்டி ரூபத்தில் விற்றுட்டு போகும். 1 ரூபா பிரியாணி வாங்க வாங்க, 1 ரூபா பிரியாணி. எப்படி காசு அதிகமான பிரியாணியில் சுவை இருக்கோ அப்படியே இருக்கும். என்னது 1 ரூபா பிரியாணியா? எப்படிம்மா 1 ரூபா பிரியாணியில் உனக்கு காசெல்லாம் கட்டும்? உண்மையை சொல்லுமா? ஆமாம், என்ன 1 ரூபா பிரியாணியா? அதே எப்படி 1 ரூபா பிரியாணிலாம் இங்கே விற்கிறீங்க? அதுவும் அந்த பிரியாணி உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? நீங்கள் வேறு எதையும் கலந்துட்டு வந்துட்டு பொய் சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இல்லை இது கெட்டு போன பழைய பிரியாணியா? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அட, இந்த பிரியாணி ரொம்பவே அருமையாக இருக்குமா? 1 ரூபாய்க்கு ரொம்பவே சுவையான பிரியாணியாக கொடுக்குற. எப்படிம்மா இவ்வளோ நல்லா செஞ்சு வச்சுருக்கா? ஆமாம்மா, இந்த காடை பிரியாணி ரொம்பவே அருமையாக இருக்குது. என்ன இதில் சிக்கன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த பாட்டியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1 ரூபாய்க்கு காடை பிரியாணி கொடுக்குறாங்கன்ட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் அன்னிலேருந்து வாங்கி சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. இவங்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு கிளம்புனாங்க. பார்த்தா திடீர்னு மயங்கி விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டதுமே 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த பேய் கொன்றுச்சு அவங்க 2 பேத்தையும். பிரியாணியா வேணும்? பிரியாணி சாப்பிடுங்க. ஹலோ சார். ஆமாம் சார், நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். 2 பேர் இறந்து கிடக்குறாங்க சார். அது எப்படின்னே தெரில சார். அவங்க 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக் பண்ணணும் சார். இங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. என்னான்னு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் சார். பாடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேன் சார். அடுத்தும் பிரியாணி விற்றுட்டு போயிட்டு இருந்தது. 1 ரூபாய்க்கு காடை பிரியாணி, 1 ரூபாய்க்கு காடை பிரியாணி. அதே சுவையெல்லாம் அப்படியே இருக்கும். வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்கி. காடை பிரியாணி. பாட்டி, 1 ரூபாய்க்கு காடை பிரியாணி தரீங்களா? எப்படி பாட்டி? உங்களுக்கு அரிசி வாங்கவே அந்த காசு பத்தாது, எப்படி இது? அதெல்லாம் அப்படிதாம்மா. நான் பிரியாணி தரேன், நீ அதை வாங்கி சாப்பிட்டு பாரு. அப்புறம் நீ ஏன் அந்த டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுவ. இது எல்லாம் பின்னாடி நின்று ஒருத்தவன் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். பாட்டி, உண்மையிலே பிரியாணி அருமையாக இருக்குது பாட்டி. எப்படி பாட்டி 1 ரூபாய்க்கு இவ்வளவு டேஸ்ட்டாக செஞ்சு தரீங்க? ரொம்ப காஸ்ட்லியான பிரியாணி மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, காடை தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பாட்டி. நான் காடையை சாப்பிட்ருக்கேன், ஆனால் காடை இந்த டேஸ்ட்டில் இருக்காது. இருந்தாலும் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். பிரியாணி நல்லா இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்க. அவளும் அந்த பிரியாணியை சாப்பிட்டதுமே உடனே மயங்கி விழுந்து அந்த இடத்துலையே இறந்து போயிட்டா. பிரியாணி 1 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கி தின்ன எல்லாம் வந்துடுவீங்க. இப்போ மேலே போய் எல்லாம் நல்லா பிரியாணி சாப்பிடுங்க. ஓசியில் 1 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தா வந்துடுவீங்களே. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பிரியாணி விற்று இந்த ஊரையே சாகடிக்கிறேன் பாருங்க. தீனு அந்த பாட்டி பேசுகிறதெல்லாம் நின்று பின்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்படியே அந்த பாட்டியை ஃபாலோ பண்ணியும் போனான். அந்த பாட்டி எங்கே போகுதுன்னு பார்க்க அவங்க பின்னாடியே போனான். அது காடை பிரியாணி இல்லை, காக்கா பிரியாணி. காக்காவை தான் வெட்டி வெட்டி அது பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதை அவன் பார்த்துட்டு தகச்சு போய் நின்றுட்டான். அட, என்ன இது? காக்காவெல்லாம் வெட்டி பிரியாணி போட்டு காடை பிரியாணின்னு இந்த பேய் வித்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பாட்டியாக இருந்தது எப்படி பெய்யா மாறுச்சு? இந்த காக்காவெல்லாம் வச்சு பிரியாணி போட்டு கொடுப்போம். நான் 4 காக்கா தான் இருக்கு, அதையும் வெட்டி பிரியாணி போட்டுருவோம். எல்லாம் சாப்பிட்டு செத்து போகட்டும். அவன் நின்றுட்டு இருந்ததை அந்த பேய் பார்த்துருச்சு. ஏ, யார் நீ? நீயும் மாட்டிக்கிட்ட. நீ என்னைய பார்த்துட்ட, இனி நான் உன்னையும் விட மாட்டேன். அந்த பேய் அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த பேய்ட்டு எப்படியோ அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஓடியா போகிற ஓடி, நீயும் எனக்கு அது ஒரு நாள் மாட்டம் தான் போகிற. அன்னைக்கு உன்னையே சாகடிச்சிருவேன். இப்போ தப்பிச்சிட்டோன்னு நினச்சி ஓடு. இன்னொரு நாள் கண்டிப்பாக என்கிட்ட மாட்டுவேன். கண்டிப்பாக என் பிரியாணி சாப்பிட்டு தான் நீ சாகணும். அந்த பேய் காக்காவை வெட்டி போட்டு திருப்பி பிரியாணி போட ஆரம்பிச்சது.
அவன் போய் ஊரில் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டான். அதுலேருந்து அந்த பாட்டிகிட்ட யாருமே பிரியாணி வாங்குறதில்ல. இந்த பேயும் ஏமாந்துருச்சு.